இப்போ 9ஆம் தேதி அவங்க வந்து சேர்றதுக்கே 12:45 ஆயிடுச்சு. ஆனால் 11 மணிலேருந்தே ப்ரெஸ்ஸை நான் பார்க்க போகிறேங்கிற மாதிரி அவங்களா அலுவலகத்தை வந்து உட்காந்துட்டாங்க. நாம் யாருக்கும் அஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணல. அப்போது தோழர்கள் வந்தாங்க, 2 பொதுச் செயலாளர்கள் வந்தாங்க, 2 சட்டமன்ற உறுப்பினர்கள் வந்தாங்க. நாங்கள் 5 பேர் உட்காந்து பேசும்போது அவங்கள்ட்ட சொன்ன வார்த்தை, இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில். தனிப்பட்ட முறையில் என்னுடைய கருத்து அமைச்சரவையில் சேரக்கூடாது, ஆட்சி அமைக்க ஆதரவு. ஆனால் இது கட்சி முடிவாக நான் திணிக்க விரும்பலை. கட்சி முடிவுனா உங்கள் கருத்து என்னவோ அந்த கருத்தை நான் கலந்து நம்ம அப்புறம் தான் ஃபைனலைஸ் பண்ண முடியும். அப்படின்னப்ப கட்சி முடிவு அமைச்சரவையில் சேர்றது தான் அப்படின்னு அவங்க எல்லாருமே வலியுறுத்தி சொன்னாங்க. 2 பேரும் பொதுச் செயலாளர்கள் அப்படி சொல்லும்போது நம்ம அமைச்சரவையில் சேர்றதை வந்து தவிர்க்க முடியாது. அப்போ நான் தலைவராக இருந்தாலும் கூட கட்சியில் பெரும்பான்மை என்ன விரும்புகிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஒரு வாய்ப்பு நமக்கு அமையுது. அதாவது அமைச்சரவையில் இடம்பெறக்கூடிய வாய்ப்பு, இது வந்து கற்பனை கூட செய்து பார்க்க முடியாத ஒரு சூழல். தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் இந்தியாவில் தமிழ்நாட்டை தவிர எல்லா மாநிலங்களிலும் தலித்துகளுக்கு பவர் ஷேர் கிடைக்குது. முதலமைச்சர் ஆகிறாங்க, 1க்கு மேற்பட்ட அமைச்சர்கள் அமைச்சரவையில் இடம்பெறுறாங்க, துணை முதலமைச்சர் கிடைக்குது, ஹோம் அஃபேர்ஸ் கிடைக்குது. கர்நாடகாவிலே இது அமையுது. ஆந்திராவில் துணை முதலமைச்சர் எப்போவே கொடுத்துருக்குறாங்க, தெலுங்கானாவில் துணை முதலமைச்சர் கொடுக்குறாங்க. தமிழ்நாட்டில் மட்டும் அது வந்து ரொம்ப இறுக்கமாக இருக்குது. அப்போ இப்படி ஒரு வாய்ப்பு அமையும் போது இதை ஏன் தவிர்க்கணும்? அதில் முக்கியமாக நம்ம தோழமை சக்தியில் இருக்கிற இடதுசாரி கட்சிகள் விசிகே வந்து அமைச்சர்களை இடம்பெறதுல எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க சேரலாம் அப்படின்னு வெளிப்படையாகவே சொல்கிறாங்க. அந்த மாதிரி திமுகவில் சில தோழமை சக்திகிட்ட பேசும்போது இந்த வாய்ப்பு கிடைச்சா நீங்கள் ஏன் அதை வந்து தவிர்க்கணும்? எங்கள் கட்சியும் அந்த முடிவெடுக்குது. அப்போ நான் 9ஆம் தேதி 3 மணிக்கு 2:30 மணி இருக்கும் நினைக்கிறேன், ஆதவர்ஜனா வர சொல்லிட்டேன் ஃபோன் பண்ணி. நான் இருக்கிற இடத்துக்கு கடிதம் கொடுத்துட்றோம், நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். வந்த பிறகு அவர்கிட்ட சொல்கிறோம், அவர் மறுபடியும் என்ன வற்புறுத்துறாரு, எதனா அமைச்சரவையில் இடம்பெறணும்னு. அதில் என்ன அவங்களுடைய ஒரே கண்டிஷன்னா அமைச்சரவையில் இடம்பெறுவது மட்டுமல்ல, நீங்கள் இடம்பெறணும் அப்படிங்கிறது தான். அதாவது நான் அமைச்சர்